நீங்க WhatsApp யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய WhatsAppல கூட இந்த மாரி டிஃபரண்டான செட்டிங்ஸ நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வேற லெவல்ல இருக்கு. இப்ப நீங்க சேட் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிறது மொக்கையா இருக்கிற ஒரு கீபோர்ட் தான் இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா இப்ப டிஃபரண்டா இருக்கிற கீபோர்ட யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வேற லெவல், அல்ட்ரா லெவல் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணா நமக்கு இன்ஸ்டன்ட்டாவே நமக்கு ஸ்டிக்கர் வந்து மேக் ஆயிடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க அதுக்கு ரிலேட்டிவா இருக்கிற ஜிப் ஃபைல நம்ம ஈஸியா சென்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டுமான்னு கேட்டீங்களா? அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சமான ஃபாண்ட்டை நீங்க வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரொம்ப வந்து 3Dல வந்து பறக்கிற மாதிரி இந்த மாதிரி ரியலாவே இருக்கிற மாதிரி இருக்கும். அது இன்னுமே ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் நீங்க வந்து சேட் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம நமக்கு AI ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல AI சம்பந்தமா ஜோக்ஸும் சரி எல்லா விஷயமும் இருக்கு. நமக்கு முக்கியமா தேவையானது டிரான்ஸ்லேட் தான். ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இங்கிலீஷ்ல மெசேஜ் வருதுன்னா அது ஈஸியா நீங்க தமிழ்ல வந்து படிச்சுக்க முடியும். அதே போல உங்களுக்கு தமிழ்ல நீங்க இருக்குன்னா அது ஈஸியா நீங்க இங்கிலீஷை வந்து இங்கேயே கன்வெர்ட் பண்ணி அப்படியே நீங்க வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒருவேளை நீங்க இப்போ இங்கிலீஷ்ல இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து மாற்ற முடியுமானா கிடையாது. நீங்க தமிழ்ல இருக்கிற லெட்டர்ஸ் கூட ஈஸியா நீங்க ஸ்டிக்கரா மேக் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து ஒரு மைக் சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல. இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சாப்பிட்டியா? ஓகே, இப்போ நான் வந்தீங்கன்னா இதை நான் வந்து சாப்பிட்டியா வந்து டைப் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நமக்கு எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் ஆயிருக்கு. இதை நீங்க அப்படியே ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கு. அடுத்ததா இங்க நமக்கு வீடியோ ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த வீடியோ ஆப்ஷனும் ரீசெண்டாக வந்த மூவிஸ் ட்ரைலர் எல்லாமே பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கிறது ரொம்ப ஹைலைட். இங்க நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குல்ல, இது ஃபாண்ட்டு. ஸோ இந்த ஃபாண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்கு. அந்த ஃபாண்ட்ல ஈஸியாக இங்கேயே நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு அதை நீங்க ஈஸியாக இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்க முடியும். இது இன்னுமே சூப்பராக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் அதே ஃபாண்ட்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே செய்தி அப்படின்னு இருக்கும். இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இங்க ஈஸியாக இங்கிருந்தே ரீட் பண்ணிக்க முடியும். நீங்க தனியாக ஒரு ஆப்குள்ள போகணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம பர்த்டே விஷஸ் எல்லாமே இருக்கு. ஈஸியா அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இங்க நமக்கு சாங்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அதையும் நீங்க வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும், கேட்டுக்க முடியும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கீபோர்டில் இருக்கு. தாராளமாக இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆஃபர்ஸ், இந்த மாதிரி மொபைல்ஸ் ஆஃபர்ஸும் சரி, மற்ற கேஜெட் ஆஃபர்ஸும் சரி எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த ஒரே ஒரு கீபோர்டில். ஸோ ஒருவேளை இந்த கீபோர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.